டெமோ செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்தது. ஸோ ஃபோல்டர் பார்த்துல கேட்ச் ஃபைல் ஒன்று போட்டிருக்கேன். இந்த கேட்ச் ஃபைலில் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தது. இந்த ஃபோல்டர் பார்த்துல தான் நம்ம வந்துட்டு CAW ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னா, கிரியேட் CAW ஃபைல் யூஸிங் கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ஒரு கேட்ச் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ காப்பி பண்ணிக்கலாம். ஸோ SSIS பேக்கேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ SSIS பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜ் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்துடலாம். இப்போது ப்ராஜெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா ஃப்ளோ டாஸ்க் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸாக எடுக்க போகிறோம். ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ப்ரௌஸில் போய்ட்டு இப்போ நம்ம SSIS இன்புட் ஃபோல்டர் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃபோல்டரில் போய்ட்டு என்னென்னா கேட்ச் ஃபைல் அதை மட்டும் நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் வந்து எடுத்துக்கலாம். காலம்ஸ் போயிடலாம். காலம் வந்து கமாண்ட் எலிமெண்டர் ஃபைல் தான் இது. நெக்ஸ்ட் அட்வான்ஸ் போயிடலாம். அட்வான்ஸில் கஸ்டம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்துட்டு ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கும். சேலரி மட்டும் நம்ம 4 பைட் சைன்ட் இன்டிஜராக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ போயிடலாம். ப்ரிவ்யூ கரெக்டாக இருக்குது. ஓகே, டேட்டாஸ் நோ ப்ராப்ளம். இப்போ ரீடைன் எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரிவ்யூ ஒரு செக் பண்ணி பார்த்துலாம். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு காலம் போயிடலாம். காலம் எக்ஸ்ட்ரா காலம், அவுட்புட் காலம் ரெண்டு சேமாக இருக்க ஒரு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். ஸோ இதான் வந்து கஸ்டம் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டம் லாஸ்ட் நேம், சேலரி. ஸோ இதான் வந்து நம்ம அவுட்புட்டாக நம்ம கொடுக்க போகிறோம் CAW ஃபைலாக. ஓகே, கேட்ச் ஃபைல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கேட்ச் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல அதை மட்டும் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளாட் ஃபைல் சோர்ஸ் அண்ட் கேட்ச் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணிடலாம். கேட்ச் ஃபைல் வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பட்டனில் வந்து நியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஃபைல் கேட்ச் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்து செட் பண்ணி விட்டுலாம். செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஃபைல் நேம் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஃபைல் நேம் வந்து புதுசாக கொடுத்துடலாம். என்ன ஃபைல் நேம் கொடுக்கலாம்? இதில் வந்துட்டு கேட்ச் ஓகே டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஃபைல் டைப் பார்த்தீங்கன்னா CAW இருக்கும். ஓகே இருக்கா? இப்போ ஓப்பன் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு காலம் இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அண்ட் சேலரி. ஃபர்ஸ்ட் நேம் வந்து இண்டெக்ஸில் பொசிஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து நான் 1 கொடுக்குறேன். அதேமாதிரி கஸ்டமர் லாஸ்ட் நேம் வந்து 2 கொடுத்துக்கோங்க. ஸோ டைப்லாம் வந்து ஸ்ட்ரிங் டைப் தான். சேலரி வந்து 4 பை சைனேஜ் இருக்கும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துலாம். நெக்ஸ்ட் மேப்பிங். ஸோ மேப்பிங்கில் வந்துட்டு இன்புட் காலம் அண்ட் டெஸ்டினேஷன் காலம் ரெண்டு சேமாக இருக்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இண்டெக்ஸில் க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துல போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சில எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 rows வந்து நமக்கு CAW நமக்கு வந்து ஃபைல் ஃபார்மெட்டில் கிடச்சிருக்கா CAW ஃபைல் ஃபார்மெட். ஓகே, நான் இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன்னா எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் இல்லை நோட்பேடில் கொடுத்துட்டா இதான் வந்து நம்ம CAW ஃபைல் ஃபார்மெட். ஸோ இதில் தான் வந்து சிம்பிள். நம்ம கேட்ச் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுட்டு CAW ஃபைல் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் சிம்பிள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.